சாரதி லா ஸ்டடீஸில் அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய மிக முக்கியமான வீடியோ தான் இந்த பெயிலபிள் அண்ட் நான் பெயிலபிள் அஃபென்ஸ். உங்களுடைய கொஸ்டின் பேப்பரில் சிறுவினாக்கள்லையும் பெருவினாக்கள்லையும் மாறி மாறி கேட்கப்படுகின்ற மிக முக்கியமான கொஸ்டின்ஸ் தான் இந்த ரெண்டு கான்செப்ட். அது மட்டும் அல்லாமல் ஒரு அட்வொகேட்டாக ப்ராக்டிஸ் பண்ணணும்னா இந்த விஷயம்லாம் தெரிஞ்சிருக்கணும். இதெல்லாம் தெரியாமல் கண்டிப்பாக கோர்ட்டுக்குள்ளே நுழைஞ்சால் நம்ம அதிகமான சிரமத்திற்கு உள்ளாகும்ன்றதை நினைவில் வச்சுக்கிங்க. அதன் காரணமாக மிக தெளிவான ஒரு நோட்டை போட்டு தெளிவாக நோட்ஸ் எடுத்துக்கோங்க ஒன் பை ஒன்னாக. இது 10வது வீடியோ. பெயிலபிள் நான் பெயிலபிள் அஃபென்ஸ்னால் என்ன அப்படின்றத நம்ம இப்போது பார்க்க போகிறோம். இதற்கு முன்னாடி வாட் இஸ் அஃபென்ஸ், டைப்ஸ் ஆஃப் அஃபென்ஸை பற்றி பார்த்தோம். அதில் எல்லா அஃபென்ஸையும் பற்றி ஒரு டீட்டெயில்ஸ் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். அதுலேருந்து ஒரு பகுதியை மட்டும் எடுத்து இப்போ கொஞ்சம் ப்ரீஃபாக பார்க்க போகிறோம். பெயிலபிள் அஃபென்ஸ்னால் பிணை விடும் குற்றங்கள்னு அர்த்தம். நான் பெயிலபிள் அஃபென்ஸ்னால் பிணை விடா குற்றங்கள்னு அர்த்தம். தமிழில் மிக அற்புதமான வார்த்தைகள் பாருங்கள். பிணையே கொடுக்கக்கூடாது, அவருக்கு எந்தவித சலுகையுமே வழங்கக்கூடாது அப்படின்னா அப்போ ஒரு குற்றம் அதிகமாக செய்திருக்கிறார் என்பதுதான் அர்த்தம். அதன் காரணமாக அதற்கு பிணை விடா குற்றங்கள் என்பதை போல இந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கு. சிறு சிறு குற்றங்களாக இருந்தால் அவருக்கு பாவம் உடுப்பா, பரவாயில்ல, எல்லாரும் செய்யக்கூடிய தவறு தான் அப்படின்ற மாதிரி மன்னித்து அவருக்கு பெயிலை கொடுத்துடலாம். பிணை விடும் குற்றங்கள் அது என்னென்னன்றதை பார்த்துடலாம். காசிங் ஸ்மால் ஹர்ட், சின்ன சின்ன காயங்கள், அந்த மாதிரியான விவகாரங்கள் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பிணையில் ஜாமீன் கிடைச்சிடும், பிணை கிடைத்து விடும். அதே அப்புறம் பப்ளிக் நியூசன்ஸில் பண்ணுறது, பப்ளிக்கில் கத்துறது, ஓடுறது, சிகரெட் பிடிக்கிறது, இந்த மாதிரியான விவகாரங்கள் பப்ளிக் நியூசன்ஸாக பார்க்கப்படுகின்றது. அதற்கு இணையான செக்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல கொடுக்கப்பட்டிருக்கிறது. கண்டிப்பாக இந்த ஒரு 5 கான்செப்டை ஞாபகம் வச்சுக்கிங்க. உங்களுடைய ஆன்சரில் எல்லா இடத்துலையுமே உபயோகரமாக இருக்கும். இதில் ஒரு 5, இதில் ஒரு 5, அவ்வளவே தான். இதை வச்சுக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட பிஎன்எஸ்எஸ்ஸை நீங்கள் அழகாக கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டு வந்துக்கிட்டே இருக்கலாம். ஞாபகம் வச்சுக்கிறது மிக மிக எளிமை. ரொம்ப ஈஸியான கான்செப்டை மட்டும்தான் கொடுத்துருக்கேன். டிஃபமேஷன் செக்ஷன் 356 ஆஃப் பிஎன்எஸ் அப்படின்ற மாதிரி போடுங்க. ப்ரீச் ஆஃப் கான்ட்ராக்ட், ஏற்கனவே கான்ட்ராக்டை பற்றி உங்களுக்கு தெரியும். அது வந்து சரியாக ஒபே பண்ணலைன்னா அது ப்ரீச் ஆஃப் கான்ட்ராக்டாக மாறும். அதற்கு செக்ஷன் பார்த்திங்கன்னா 356. இதெல்லாம் பார்த்திங்கன்னா பிணை விடும் குற்றங்களாக பார்க்கப்படுகின்றன. பிணை விடா குற்றங்கள் மிக கொடிய குற்றங்கள். இதற்கு முன்னாடி டைப்ஸ் ஆஃப் அஃபென்ஸில் எளிய குற்றங்கள், கொடிய குற்றங்கள்னு பார்த்தோம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அதை இன்னும் கொஞ்சம் எலாபரேட் பண்ணி பிணை விடும் குற்றங்கள், பிணை விடா குற்றங்கள்னு தனித்தனியாக நம்ம பார்த்துட்ருக்கோம். பிணை விடா குற்றங்களில் பார்த்திங்கன்னா கிரீவியஸ் ஹர்ட், அதிகமான காயங்கள், அதிக இரத்தப்போக்கு, இந்த மாதிரி எதனா இருந்துச்சுன்னா அவரை பிணை கொடுக்கக்கூடாது. தட் மீன்ஸ் பெயிலே கிடைக்காது அப்படின்றத நினைவில் வச்சுக்கிங்க. செக்ஷன் 117 ஆஃப் பிஎன்எஸ். இதை கண்டிப்பாக ஞாபகம் வச்சுட்டு தான் ஆகணும். அதே போல் மர்டர், கொலை செய்து விடுகிறார் அப்படின்னா செக்ஷன் 101 ஆஃப் பிஎன்எஸ். கற்பழித்து விடுகிறார், ரேப் செஞ்சுறார் அப்படின்னா செக்ஷன் 63 ஆஃப் பிஎன்எஸ். அட்டெம்ப்ட் டு மர்டர், கொலை முயற்சி செய்கிறார் அப்படின்னா செக்ஷன் 109 ஆஃப் பிஎன்எஸ். டவுரி டெத்து, டவுரி கேட்குறாங்க, வரதட்சணை கேட்குறாங்க அப்படின்னா 105 ஆஃப் பிஎன்எஸ். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிணையில் வெளிவர முடியாத குற்றங்கள். கண்டிப்பாக ஒரு 90 நாட்கள் பார்த்திங்கன்னா ஜெயிலில் இருந்ததுக்கப்புறம் தான் அவரால் பிணையே கேட்க முடியும். இதற்கு பார்த்திங்கன்னா பிணை விடும் குற்றங்களில் கிட்டத்தட்ட ஒரு 15 நாள் அவர் ஜெயிலில் இருந்தால் போதும். அதன் பிறகு நம்மளால் வெளியில் வர முடியும். ஒரு சில நேரங்களில் ஆனரபிள் கோர்ட்டுக்குடைய அனுமதி இல்லாமலும் பெயில் கிடைக்கும்ன்றதை நினைவில் வச்சுக்கிங்க. இந்த பேராகிராஃபை படிக்கும்போது நம்மளுக்கு மிக எளிமையாக புரிய வரும். இவைனா எவை? பெயிலபிள் அஃபென்ஸ், பெயிலபிள் குற்றங்கள் சிறு குற்றங்களாக, எளிய குற்றங்களாக பார்க்கப்படுகின்றன. முதல்ல ஒரு பாயிண்ட். செகண்ட் ஒன் பார்த்திங்கன்னா, இதில் குற்றம் சாட்டப்பட்டவருக்கு ஜாமீன் கேட்கும் உரிமை உள்ளது. இட்ஸ் எ லீகல் ரைட் அப்படின்ற மாதிரி போடுங்க. பெயிலபிள் அஃபென்ஸில் ஜாமீனை மறுக்க முடியாது. யார்? ஆனரபிள் கோர்ட். அதனால தான் பார்த்திங்கன்னா எஃப்ஐஆர் போடும்போதே ஒரு நான் பெயிலபிள் அஃபென்ஸை எப்பயுமே போட்டுடுவாங்க. அப்போ தான் பார்த்திங்கன்னா இவனுடைய திமிர் அடங்கும் அப்படின்றதுக்காக, இவன் திருந்துவான் அப்படின்றதுக்காக. கரெக்டாக பெயிலபிள் அஃபென்ஸில் இருக்குதுன்னா கண்டிப்பாக அவருக்கு பெயில் கேட்கக்கூடிய உரிமை உள்ளது அப்படின்ற மாதிரி உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் எழுதுங்க. நம்மளுடைய சாரதி லா ஸ்டடீஸை பார்க்குறவங்க யாருமே லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க, கமெண்ட் பண்ண மாட்டேன்றீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேன்றீங்க. நம்மளே பண்ணலன்னா வேறு யார் தான் வந்து பண்ணுவாங்க? கொஞ்சம் நினைவில் வச்சுக்கிங்க. அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா உள்ளது, நீதிமன்றத்தின் அனுமதி இன்றியும் ஜாமீன் பெறலாம். எது? பெயிலபிள் அஃபென்ஸ்.
காவல் நிலையத்திலும் ஜாமீன் கேட்டு பெறலாம். ஒரு சில அஃபென்ஸுக்கு காவல் நிலையத்திலேயே பெயில் கொடுத்துடுவாங்க. அப்படியே நான் இந்த சைடு வந்தேன்னா நான் பெயிலபிள் அஃபென்ஸ் பிணை விடா குற்றங்களில் இவை கொடிய குற்றங்களாக பார்க்கப்படுகின்றன. இதெல்லாம் கொடிய குற்றங்கள் தானே. குற்றம் சாட்டப்பட்டவருக்கு ஜாமீன் பெறுவது ஒரு உரிமை இல்லை. இதில் உரிமை இருக்கின்றது, இதில் உரிமை கிடையாது, இதில் லீகல் ரைட்ஸ் கிடையாது அப்படின்ற மாதிரி எழுதுங்க. ஆனால் ஒரு லீகல் மேக்ஸிம் ஒன்று இருக்குது, நோட் பண்ணிக்கிங்க. பெயில் இஸ் எ ரூல், ஜெயில் இஸ் எ எக்ஸப்ஷன் அப்படின்ற மாதிரியான ஒரு கான்செப்ட் ஒன்று இருக்குது. அதன் அடிப்படையில் ஜாமீன் பெற முடியும், தட் மீன்ஸ் பெயில் பெற முடியும். இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக அடுத்தடுத்த வீடியோவில் வருது, நம்ம 1 by 1 பார்த்துடலாம். ஸோ நீதிமன்றத்தின் அனுமதியுடன் தான் ஜாமீன் பெற முடியும். இந்த இடத்துல போலீஸ் ஸ்டேஷனுக்கு எஃப்ஐஆர் போகிறதோட வேலை, ஜாமீன் கொடுக்கறதுல அவர்களுடைய வேலை கிடையாது. ஜாமீன் கொடுப்பது ஆனரபிள் கோர்ட்டினுடைய வேலையாக இந்த இடத்துல பார்க்கப்படுகிறது நான் பெயிலபிள் அஃபென்ஸில். இப்போ பெயிலபிள் அஃபென்ஸ்னா என்ன, நான் பெயிலபிள் அஃபென்ஸ்னா என்னன்றது தெளிவாக உங்களுக்கு நோட்ஸ் கிடச்சிருச்சு. இதற்கு முன்னாடி டைப்ஸ் ஆஃப் அஃபென்ஸில் காக்னிசபிள் அஃபென்ஸ்னா என்ன, நான் காக்னிசபிள் அஃபென்ஸ்னா என்ன என்பதும், காம்பவுண்டபிள் அஃபென்ஸ்னா என்ன, நான் காம்பவுண்ட் அஃபென்ஸ்னா என்ன என்பதும் இதற்கு அடுத்தடுத்த வீடியோவில் மிக தெளிவாக பார்க்க போகிறோம். இதற்கு உண்டான ஒரே ஒரு கேஸ் ஸ்டடியை பார்த்துடலாம். கண்டிப்பாக இந்த கேஸ் ஸ்டடி உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இது பெயிலபிள் அண்ட் நான் பெயிலபிளுக்கு தான் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. எந்த குற்றத்திற்கும் இது செல்லுபடியாகும். காக்னிசபிள் அஃபென்ஸாக இருந்தாலும் பரவாயில்ல, வேறு எதனா பெயிலபிள் எதுன்னு கேட்டாலும் பரவாயில்ல, குற்றம் சம்மந்தப்பட்ட எந்த விவகாரமாக இருந்தாலும் பரவாயில்ல, இந்த கேஸ் ஸ்டடி நீங்கள் எழுதலாம். ஆனரபிள் சுப்ரீம் கோர்ட் கொடுத்த ஒரு வழக்கு தீர்ப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, சஞ்சய் சந்திரா வெர்சஸ் சிபிஐயால் நடத்தப்பட்ட ஒரு வழக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, குற்றவாளி தப்பித்து செல்ல மாட்டார் என்ற நம்பிக்கை இருந்தால் ஜாமீன் வழங்கலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த கேஸ் ஸ்டடிக்கு உண்டான டேக். கேஸ் ஸ்டடிக்கு உண்டான ஃபேக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2G ஸ்பெக்ட்ரம் ஊழல்னு ஒன்று நடந்தது. அந்த ஊழலில் மிகப்பெரிய ஊழலில் இவர் மாட்டிக்கிறார். யார்? சஞ்சய் சந்திரா அப்படின்றவர். யூனிடெக் வயர்லெஸ் என்ற நிறுவனத்தின் இயக்குனராக இவர் இருக்கிறார். யூனிடெக் வயர்லெஸ் அப்படின்ற நிறுவனத்தினுடைய இயக்குனர், தட் மீன்ஸ் டைரக்டராக இருக்கக்கூடிய சஞ்சய் சந்திரா பெரிய ஊழலை செஞ்சிடறாரு அப்படின்றதுக்காக சிபிஐயால் கைது செய்யப்படுறாரு. ஆனரபிள் கோர்ட் முன்னாடி நிற்க வைக்கும்போது அவருக்கு சிபிஐ தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, இவருக்கு ஜாமீன் வழங்கக்கூடாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இவர் நான் பெயிலபிள் அஃபென்ஸ் பண்ணிட்டாரு, பெரிய பெரிய ஊழலை பண்ணிட்டாரு, இதனால் நாட்டிற்கு பெரிய களங்கமும் பெரிய இழப்பும் ஏற்பட்டு விட்டது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி அவருக்கு ஜாமீன் கொடுப்பதை தடுக்கிறார்கள். சஞ்சய் சந்திராவோட தரப்பினர் என்ன சொல்கிறாங்கன்னா, இவர் எங்கும் தப்பித்து ஓட மாட்டார், இவர் நீங்கள் சொல்கிற இடத்துல தான் வசிப்பார், நீங்கள் என்ன கண்டிஷன் கொடுத்தாலும் ஒபே பண்ணுவார், அதனால் தயவு செய்து ஜாமீன் வழங்குங்கள் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இரு தரப்பினரையும் கேட்டுக்கொண்ட ஆனரபிள் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு கான்செப்டையும் கோட் பண்ணுறாங்க. பெயில் இஸ் த ரூல் அண்ட் ஜெயில் இஸ் த எக்ஸப்ஷன் அப்படின்ற மாதிரி. இது இந்த கேஸ் ஸ்டடியில் வழங்கப்பட்ட ஒரு மேக்ஸிம் கிடையாது. இதற்கென தனி கேஸ் ஸ்டடி இருக்குது, இனி வரும் டாபிக்ஸில் நம்ம பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இந்த நபர் தப்பித்து ஓட மாட்டார், அதே போல் சாட்சிகளை கலைக்க மாட்டார் என்ற நம்பிக்கை இருந்தால் கண்டிப்பாக அவருக்கு ஜாமீன் வழங்கலாம் அப்படின்ற மாதிரி, தட் மீன்ஸ் பெயில் வழங்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை கொடுத்து அவருக்கு ஜாமீனை கொடுத்துருது ஆனரபிள் சுப்ரீம் கோர்ட். இப்போ உங்களுக்கு மிக எளிமையாக புரிஞ்சிருக்கும். இதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா பெயிலபிள் நான் பெயிலபிள் உங்களுக்கு மறக்காது அப்படின்ற நம்பிக்கையோடு நான் இந்த வீடியோவை கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நன்றி, வணக்கம்.